அவருக்கு நீங்க அவரோட ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்க. ஆமாம், லாஸ்ட் டைம் டு மகாகாளி. லாஸ்ட் டைம் மகாகாளி. அப்புறம் பாஞ்ச் அன்ரிலீஸ்ட் ஃபிலிம். அது இன்னும் ரிலீஸ் ஆகல. அண்ட் Black Friday. கிரேட் சவுண்ட் ட்ராக். வாட் அ ஃபேண்டாஸ்டிக் மியூசிக் ஆல்பம் ஃபார் பாஞ்ச். தென் Black Friday பண்ணீங்க, ரிலீஸ் ஆச்சு ஃபைனலி. அண்ட் அதுக்கப்புறம் நான் அதுவும் பண்ணலாம். 3 படம். அனுராக் கூட 3 படம். ஷார்ட் ஃபிலிம் அண்ட் 2 ஃபிலிம்ஸ். ஓகே. அனுராக் கூட 3 படம் பண்ணேன். அதுக்கப்புறம் பிரதீப் சர்க்கார் டர்ன் அவுட் டு பி டைரக்டர். பரிணிதா பண்ணாரு, ஏக்லவ்யா பண்ணோம். இந்த மாதிரி காம்பினேஷனில் போக ஆரம்பிச்சது. அப்புறம் வெளியே இம்தியாஸ் ஹேப்பன் டு. பரிணிதா நீங்களா? பரிணிதா ஷார்ட் பை மீ. ஓ ஓகே. ஃபார் சம் ரீசன் ஐ தாட் இட்ஸ் வினோத் பிரதான். ஓகே. இல்லை பரிணிதா ஷார்ட் பை மீ. அதில் தான் எனக்கு வினோத் பிரதான் சாரோட டேட் கிடைக்கலன்னா ஏக்லவ்யாக்கு இது பண்ணுறாங்க. ஓ வாவ். ஓகே. பிகாஸ் விது வினோத் சோப்ரா ப்ரொடியூஸ்ட் பரிணிதா. ஸோ தென் ஹேப்பன் டு பி சினிமாட்டோகிராஃபர் ஏக்லவ்யா. அப்புறம் நிறைய படங்கள் ஹிஸ்ட்ரிஸ் ஜப் வி மெட். இல்ல இது சொல்லி ஆகணும் பிகாஸ் இது வந்து நிறைய பேர் வந்து they don't talk enough about this. ஜப் வி மெட், ராஞ்சனா, ஆனந்தில் ராய், இம்தியாஸ் அலி, லவ் ஆஜ்கல் 1 அகைன் இம்தியாஸ் அலி. திஸ் நீங்க பண்ண இந்தி படங்கள் வந்து லைக் ரியலி பிளாக்பஸ்டர்ஸை தாண்டி very defining films. Correct. And because that was a time when the technique was really going up and lots of interesting cinematographers வந்துட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க வந்து all the big directors ஓட young big directors ஓட ஒர்க் பண்றீங்க. Correct. So that is like a major thing. Correct. We are see எல்லாருமே ஒரே வேவ் லெங்க்ல இருந்தோம். தாட் ப்ராசஸ் வந்து ஈஸியா இருந்தது. இப்போ அனுராக்ட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா லைட் பண்ணா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு நான் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் லைட் எது டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு மட்டும் தான் லைட் பண்ணுவேன். சும்மா எல்லாத்தையும் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான இந்த வேவ் லெங்த் ஒத்து போனதுனால தான் எங்களால் பண்ண முடியும். அந்த சேஸ் எப்படி பண்ணீங்க? பேக் ஃப்ரைடே அது வந்து ஒரு ஜிப்ஸி ரெடி பண்ணுவோம் சார். ஜிப்ஸி ரெடி பண்ணிட்டு ஸ்டடி கேமை வந்து சுனில் தான் ஆப்ரேட் பண்ணார். ஸ்டடி கேமை நான் வந்து தனியாக அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கேமரா ஷோல்டரில் போச்சுட்டேன். இதில் போச்சுன்னா இதில் எனக்கு வரும் அப்படிங்கிறது இதனால. ஸோ அது அந்த எந்த ரூட்டில் ஏன் ஜிப்ஸியை செலக்ட் பண்ணோன்னா அது வந்து இந்த ரஃப் டெரன்லலாம் அது ஈஸியாக ஓட்டலாம். அந்த வண்டி நார்மல் வண்டிகளை ஓட்ட முடியாது உங்களால். ஸோ அப்படி பண்ணது தான் அந்த சேஸ்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா லைவாகவே இருக்கும். அதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதுக்குள்ளே நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி யதார்த்தமாக படம். அதுதான் லாஸ்ட் இந்த படத்துக்கு வந்து பெரிய ஸ்லம்டாக் மில்லியன்ஸுக்கு அந்த படம் தான் மில்லியனருக்கு வந்து அந்த படம் தான் ரெஃபரன்ஸ். Black Friday தான் ரெஃபரன்ஸ். அதை பார்த்துட்டு தான் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவங்க பண்ணாங்க. சரி, ஒரு கொஸ்டின் நான் கான்ட்ரவர்சிக்காக கேட்கல, பட் ஜென்ரலாகவே கேட்குறேன். ஜென்ரலாக ஹிந்தி ஃபிலிம்ஸில் சினிமாட்டோகிராஃபி இஸ் வெரி குட். ஒரு ஸ்டாண்டர்டாக இட்ஸ் வெரி குட். தமிழில் நீங்கள் வந்தீங்கன்னா இல்லை தெலுங்கில் வந்தீங்கன்னா சில சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து ரொம்ப நல்லா வேலை பண்ணுவாங்க, சூப்பர் வேலை. பட் நிறைய வந்து ரொம்ப ஜெனரிக்காக இருக்கும். அந்த ஜெனரிக் வந்து நம்ம இந்தியாவில் அவ்வளோ பார்க்க மாட்டோம். அவங்க கதை ஜெனரிக்காக இருக்கலாம், படம் ரொம்ப சுமாராக இருக்கலாம், பட் டெக்னிக்கலாக அவங்க வந்து வெரி வெரி சாலிட். இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் சார்? வேர்ல்டு வைஸ் பிஸ்னஸ் சார். ஓகே. முன்னாடி இந்த தமிழ் சினிமாவுக்கு அவ்வளோ பிஸ்னஸ் கிடையாது சார். இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது சார். ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து ஹிந்தி சினிமா வேர்ல்டு வைட் சினிமா சார். இந்தியன் சினிமா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாலிவுட்டா அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ பாலிவுட்டில் நம்ம டாலிவுட் வந்திருக்கு, கோலிவுட் வந்து எவ்வளோ வுட் வந்துச்சு. இப்போ எல்லாருமே பிரமாதமாக பண்ணுறாங்க சார். அந்த அப்ரோச் தான் சார் வேணும். அந்த பிஸ்னஸ்க்காக ஒரு டீட்டெயிலிங் பண்ண ஆரம்பித்தோம். அந்த டீட்டெயிலிங் வந்து என்ன அவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க, அது எல்லாரும் போய் சேரணும். அதனால தான் நூக்கன் கார்னர் ஸ்லைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சரி, நம்மளதில் வந்து இப்போ சில படங்கள் இப்போ காக்கா முட்டை மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அவ்வளோ அந்த மாதிரி நூக்கன் கார்னர் பண்ணுங்க. சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும். இந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதுனால தான் அது அந்த மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்து அந்த டைமில் தமிழில் வச்சுக்கலாம், இது போதும் அப்படின்னு விட்டுருவாங்களா? போதும்னு விட்டுற மாட்டாங்க சார். அது பட்ஜெட் இப்போது எடுத்தோன்னே அப்போல்லாம் ஃபிலிம் தான் சார். ஒரு படத்தை எவ்வளோ ரோலில் முடிப்பீங்கன்னு தான் முதல் கொஸ்டினே கேமராமேனுக்கு. ரைட். அவர் அந்த கதையை கேட்டுட்டு நான் இவ்வளோ ரோலில் பண்ணுவேன்னா அவங்க ஒரு லிமிடேஷன் வச்சுருப்பாங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இந்த படத்தை நீங்கள் 50 ரோலில் முடிச்சிடணும் அப்படிம்பாங்க. அந்த 50 ரோல்னால் அதில் உங்களுக்கு ரேஷியோ கிடையாது, 1:4 தான் ரேஷியோ. ரைட். நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 டேக் போயிட்டீங்கன்னா இது இன்னொரு எக்ஸ்ட்ரா 4 கேன் கேட்டால் நான் எங்கேருந்து யார் எனக்கு பதில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது சார். ஸோ அதனால் அந்த வித்தின் தட் இதில் பண்ணும்போது சில காம்ப்ரமைஸ் ஆக வேண்டி வந்துடும். அந்த காம்ப்ரமைஸ் தான் அது. பிகாஸ் அந்த லைட்டிங்லாம் கூட சில சமயம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். எல்லாமே லைட் பண்ணிவிட்டு லைக் ஆல்மோஸ்ட் லைக் நீங்கள் சொல்கிறது தான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து இப்போ ஒரு ஏரியாவை நம்ம இருட்டாக வச்சிட்டோம்னா, இன்கேஸ் ஒரு ஆக்டர் அங்கே நடந்து போயிட்டாருன்னா தென் அந்த இது காலி, ஃபிலிம் காலி. திருப்பி நம்ம எடுக்கணும். ஸோ அது எல்லாமே ஃப்ளாட்டாக லைட் பண்ணிட்டு எல்லாமே கொஞ்சம் பிகாஸ் நிறைய படங்கள் இல்லை சார், அதில் நிறைய டெக்னிக்கல் ஸ்னாக் இருந்தது சார் ஒரு காலத்தில். முன்னாடியில் வந்து ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்க் லைட் இருக்குல்ல, ஆர்க் பல்ப் இருக்கு இல்லையா, அதை தான் டியூன் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஆர்க் மாட்டாங்கன்னா அதில் 5 படம் ஓடும். 5 படம் நான் சொல்கிறது, 5 ரீல் கிடையாது. ஒரு இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் அந்த ஆர்க்கு யூஸ் ஆகும். அது தேயிற வரைக்கும் அதை தள்ளிட்டே இருப்பாங்க அந்த ப்ரொஜெக்டர். சில தேட்டருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சப்ஜெக்டே தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லா ஏரியாவும் லைட் பண்ணுறாங்க, நாளைக்கு ப்ரொஜெக்டரில் ப்ராப்ளம் வந்தால் கூட படம் தெரியணும்
அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சார். அதனால தான் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி. ஓகே. முன்னாடிலாம் வந்து ஒரு ஆர்க் அந்த இது யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டெம் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெம்மை வந்து ஒரு மேபி 1 மாதம் இல்லை 2 மாதம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்தில் 5 வருஷம் 6 வருஷம்லாம் யூஸ் பண்ணவங்கள பார்த்துருக்கேன். செலவை கம்மி பண்ணுற விஷயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது.